போலாம். இங்க பாருங்க, இப்பவாது என் மாமா என்னதான் விரும்புறாரு, உங்க பொண்ணு துளசியா இல்லன்னு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் பத்தாது, இத நீங்க உங்க மக துளசிக்கும் புரிய வைங்க. பாவம், மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டு இப்படி ஏமாந்துட்டு போறா. நான் வரேன். ஒருவேளை விஸ்வா மனச மாத்திட்டாங்களோ? அப்படிலாம் எதுவும் இருக்காது சிவகாமி. இல்லங்க, எனக்கு என்னமோ பைரவி அண்ணி மாதிரி நம்ம கிட்டயும் துளசிக்கிட்டயும் பிடிக்கலன்னு நேரடியா சொல்லிட்டா நம்ம மனசு காயப்படும்னு யாராவது சொல்லி கொடுத்து நடிடான்னு சொல்லிருக்கலாம்ல. இல்லனா விஸ்வா லட்சுமியை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பானா? எனக்கு என்னமோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் நான் வேண்டின சாமி என்னை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. சிவகாமி, அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம நடக்க வேண்டியதை பாப்போம் வா. ஏங்க என்னங்க நீங்க எல்லாத்தையும் கண் முன்னாடி பாக்குறோம், ஒண்ணுமே நடக்காத மாதிரி வான்னு சொல்றீங்க. இல்லங்க, எனக்கு என்னமோ தப்பா படுது. நான் துளசி கிட்ட பேசிட்டு தான் வருவேன். இருங்க. சொல்லு சிவகாமி, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. என்ன சிவகாமி? லக்ஷ்மியோட விஸ்வாவ ரெஸ்டாரண்ட்ல நான் பார்த்தேன். சரி. சரியா? என்ன துளசி, நான் லக்ஷ்மியோட விஸ்வாவ ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேங்கிற? எங்க விஸ்வாவோட மனச மாத்தி பைரவி அண்ணி லக்ஷ்மிய விஸ்வா கூட அனுப்பி வச்சுட்டாங்களோங்கிற பயத்துல நான் கேக்குறேன். நீ என்னடானா இப்படி கேஷுவலா சரிங்கிற? சிவகாமி, இப்ப எதுக்கு பயந்து போய் நீ போன் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எப்பவும் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் சிவகாமி. சுண்டி விட்டு கீழே கிடக்கிறத பார்த்ததும் நமக்கு ஒரு பக்கம் தான் தெரியும். அத வச்சு காயினோட இன்னொரு பக்கமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாதுல்ல? ஏய், நானே விஸ்வா மனசு மாறிட்டானோன்னு பயத்துல இருக்கேன். நீ என்னடானா காயின் அதுன்னு என்னென்னமா பேசிட்டு இருக்க? எதுக்குடி சிரிக்கிற? அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு அனுப்பி வச்சதே நான் தான். அது என்கிட்டயே சொன்னா சிரிப்பு வராதா சிவகாமி? என்ன துளசி சொல்ற? ஆமாமா, நான் தான் அவங்கள ஒன்னு அனுப்பி வச்சேன். ஏண்டி? அது ஒண்ணும் இல்லம்மா, நிச்சயதார்த்தம் நின்னு போனதால பைரவி அத்தைக்கு சின்ன வருத்தம், அதனாலதான். அதுக்காக லக்ஷ்மி கூட அனுப்பிவியா? மா, ரெஸ்டாரண்ட் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவளுக்கு டெட் எண்ட். புரியலடி. இதெல்லாம் நான் சொன்னா உனக்கு புரியாது. நீ நாம எப்பவும் போற கோயிலுக்கு வா, என்னோட பிளான சொல்றேன். அதுக்கப்புறம் உனக்கு விவரமா எல்லாமே புரியும். என்னமோ சொல்றடி, ஆனா அந்த லக்ஷ்மியோட விஸ்வாவை பார்த்ததும் மனசு எப்படி அடிச்சுக்கிச்சு தெரியுமா? நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னும் நடக்காதுமா. என்ன விஸ்வா கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீ கோயிலுக்கு வா, நானும் விஸ்வாவும் அங்க வந்து எல்லாத்தையும் சொல்றோம். விஸ்வாவுமா? அவ இங்க ரெஸ்டாரண்ட்ல லக்ஷ்மி கூட இருக்கானடி. இருக்கட்டும்மா, அங்க வச்சுதான் எங்க பிளானே நிறைவேற போகுது.
நீ எதுவும் சொதப்பி விட்டுறாம கிளம்பு, கோயில்ல மீட் பண்ணுவோம், ஓகேவா? சரிடி. என்ன சொன்னா? இல்லங்க, துளசி நம்மள கோவிலுக்கு வர சொல்றா. சரி வா போலாம். சத்யவதி, சொல்லுங்கம்மா. விஸ்வாவும் லக்ஷ்மியும் வெளியில போயிருக்காங்க. சரிங்கம்மா. அவளுக்கு இந்த துளசியால எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. நீ எதுக்கும் அந்த துளசி வீட்டுல தான் இருக்காளான்னு அப்பப்ப அவ ரூம் மேல ஒரு கண்ணை வை. பாத்துக்கிறேம்மா. மாமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்? நாம 2 பேரும் ஜோடியா வந்தத அந்த துளசியோட அப்பா அம்மா பார்த்து வயிறறிஞ்சு போனாங்கல்ல, அதான். என்ன மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, உனக்கு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு லட்சுமி? இல்ல மாமா, எனக்கு ஜூஸ் ரொம்ப பிடிக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா மாமா? என்ன லட்சுமி இப்படி கேட்டுட்ட? பிடிக்காம தான் உன்னை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கானா? ஓகே ஓகே மாமா, உங்களுக்கு என்ன இவ்வளவு பிடிக்குங்கிறது இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு, அதான் கிளியர் பண்ணிக்கலான்னு கேட்டேன். சரி, நான் ஜூஸ் ஆர்டர் பண்ணவா? ஓகே மாமா. வெயிட்டர், ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. இந்த வந்துருச்சே. ஓகே மாமா. என்ன மாமா ஓகே? அது ஒண்ணு இல்ல, இந்த ஹோட்டல் உனக்கு ஓகேவான்னு கேட்க வந்தேன். எனக்கு ஓகே தான் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சாப்பிடுறீங்க? 2 ஜூஸ். ஓகே சார். மாமா, நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? ஆமா மாமா, அத்தை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கல்ல, அதான் அவங்க கிட்ட காட்டுறதுக்காக. சரி ஓகே வா. ஃபுல்லா கொட்டலாம். இங்க பாருங்க. மாமா இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? ஐயோ அம்மா குட்டி லட்சுமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். அது நானே, இன்னைக்கு மயங்க போவதும் நானே, அட தூங்க போவதும் நானே, அது நானே. பாரண்டி போவல. ஓகே. மாமா அவர் என்ன சொல்றாரு? ஆ, ஆ. அது ஒன்றும் இல்ல, உங்க ஜோடி பொறுத்தோ சூப்பர்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்களுக்கு ஒண்ணு போதும். என்ன லக்ஷ்மி, என்னாச்சு? இல்ல மாமா, நம்ம ரெண்டு பேரு ஒரே ஜூஸ்ல ஸ்ட்ரா போட்டு குடிச்சா ரொமான்ஸா இருக்கும்ல, அதான். ஐயோ மேடம், இது உங்களுக்கு நீ ஸ்பெஷலா போட்டுதே. ஸ்பெஷலாவா? எஸ். நம்ப மாட்டேங்கிற புள்ளி. ஆமா மேடம், இப்போ யூசுவலா பசங்க பாக்கெட்டை காலி பண்றதே பொண்ணுங்க தான். சோ அதனால தான் நமக்கு கல்லா கட்டுதுன்னு எங்க ஓனர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. எஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ற பொண்ணுங்களுக்கு மட்டும் எங்களை ஸ்பெஷலா ஒரு ஜூஸ கொடுத்து கரெக்ட் பண்ண சொல்லிருக்காரு. அப்பதானே அடிக்கடி உங்க லவ்வரை கூட்டிட்டு நீங்க ஜோடியா அங்க வருவீங்க. அப்படியா? சரி, இந்த ஸ்பெஷல் ஜூஸ நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம். இத நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. அத குடிச்சினா நீயும் தூங்கிடுவ, எல்லா பிளானும் போயிரும். மாமா, நம்ம ஜூஸ் குடிக்கலாமா? லக்ஷ்மி, நான் உன்னை எதுக்கு வெளியில கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? என்னையும் அத்தையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு. எதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? தெரியும் மாமா, ஜூஸ் குடிக்கிறதுக்கு தானே. அது மட்டும் இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ல 2 ஜூஸ் வாங்கி ஆளுக்கு ஒன்னொன்னு தனித்தனியா குடிச்சா ஒரு gift தருவாங்க. கிஃப்டா? gift மட்டும் இல்ல, அதோட ஒரு கூப்பனும் தருவாங்க. அதுல ஃபாரின் டூர் பேக்கேஜ் கூட வில்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபாரினா? ஆமா. ஆமா மேடம், அங்கேயும் போயிட்டு நீங்க ஓசியிலே சிங்கில கிடைச்சு மங்களம் பாடலாம். ஐயோ, வாயை மூடிக்கிட்டே இருக்க மாட்டியா? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். சாரிடா. லக்ஷ்மி, உன்னோட அதிர்ஷ்டம், கூப்பன்ல ஃபாரின் டூர் பேக்கேஜ் விழுந்தா நம்ம 2 பேரும் ஃபாரின் போலாம். போலாம் போலாம். அப்படின்னா நீ தனியா ஜூஸ் குடி, நான் தனியா ஜூஸ் குடிக்கிறேன். சரி மாமா. குடி. அந்த ஜூஸ மாமா கிட்ட கொடுத்துட்டு நீங்க போய் கூப்பன் எடுத்துட்டு வாங்க. நாங்க 2 பேரும் ஃபாரின்ல போய் அப்படியே டூயட் பாடணும். நீ ஃபர்ஸ்ட் குடி லக்ஷ்மி, கூப்பன் வந்துரும். சரி மாமா.
ஏய் தெரியாம இதுல ஏதோ கலந்துடல இல்ல? ஏய், அதெல்லாம் இல்லப்பா. வேண்டாம், நம்ம குடிக்காம இருக்கிறது தான் நல்லது. மாமா, கூப்பன் வந்துருச்சுன்னா நம்ம எந்த ஊருக்கு வேணா போலாமா? போலாம். அங்க போனதும் நம்ம 2 பேரும் கைப்பிடிச்சுக்கிட்டே நடக்கலாமா மாமா? கண்டிப்பா நடக்கலாம். அங்க வாச்சும் 2 பேரும் ஒரே ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கலாமா மாமா? குடிக்கலாம் குடிக்கலாம். குளிக்கலாமா? வாய்ஸ் மாமா வாய்ஸ் மாதிரி இல்லையே. ஏய், நீ இன்னும் கூப்பன் எடுக்க போலையா? தோ போயிட்டே இருக்கேன் மேடம், போயிட்டே இருக்கேன். அப்படியே பாருங்க. போயிட்டான். மாமா, ஜூஸ் குடிச்சாச்சு, கூப்பனை வாங்கிட்டு நம்ம 2 பேரும் எங்கெல்லாம் மாமா சுத்த போறோம்? உன் கூட இல்ல, துளசி கூட சுத்த போறேன். மாயக்கண்ணா, இவள காருக்கு தூக்கிட்டு வா. ஐயா, நல்லா சாப்பிடுவா போல. என்னங்க அவங்கள இன்னும் காணும்? வந்துடுன்னு சொன்னாங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். இதோ அங்க பாரு, வந்துட்டாங்க. அங்க இருக்காங்க. அதோ அங்க இருக்காங்க. வா வா. போலாம். சாரி அத்தை, என்னையும் லக்ஷ்மி ஒன்னா பார்த்தது இல்லாம லக்ஷ்மி பேசினதை கேட்டு நீங்க மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்க. லக்ஷ்மி கூட வந்ததுனால தான் என்னால உண்மையை சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஆமா, இப்ப லக்ஷ்மி எங்க?